நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே 28, 2026 இரவு 8 மணி. நான் கசாலி டிகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம பேச போறது ஈரான், அமெரிக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சம் குவைத் கொஞ்சம் இதுல பேச்சு அடிபடுது. அதோட சேர்த்து யுஏஇ என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆல்ரெடி போர் நிறுத்தத்தில் இருக்கு. அவங்க அனௌன்ஸ் பண்ணது அவங்க தான் திடீர்னு ஒரு 15 நாள் போர் நிறுத்தம்ன்றாங்க. 30 நாள் போர் நிறுத்தம் சொல்றாங்க. அப்புறம் திடீர்னு அங்க ஹர்முஸை திறந்து விடணும் பேச்சுவார்த்தை. அப்புறம் 450 கிலோ யூரேனியம் இது வழக்கம் போல இப்படியே பிளா 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 போய்க்கிட்டே இருக்கு. அமெரிக்கா எதையும் உருப்படியா சொல்றதில்ல, சொன்னதை செய்யறதில்ல அப்படிங்கிறதுல ரொம்ப மோசமா இருக்கு. காரணம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எந்தெந்த நாட்டை போய் அடிச்சாலும் அது தோல்வி ஆகிறதுக்கே சில வருடங்கள் ஆகும். அதாவது ஆப்கானிஸ்தான் அடிச்சதுன்னா, அடிச்சு அங்க ஆட்கள் எல்லாம் போய் 50,000 பேருக்கு மேல செத்து அது ட்ரில்லியன்ல லாஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 18, 20 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் அங்க ஆப்கானிஸ்தானையும் நாசமாக்கிச்சு, தன்னோட வீரர்களையும் சாகடிச்சு, தன்னோட சொத்தை பூரா இழந்து பெரிய அளவுக்கு மோசமா தோல்வி ஆனதுக்கு அப்புறம் துண்டக்கான துணிக்கான்னு ஓடி வந்துச்சு. அதே மாதிரி இங்க இதுலயும் ஈராக்லயும் அதே மாதிரி பண்ணுச்சு. பட் ஈராக்ல இருக்கிற ஆயில பூரா இப்ப வரைக்கும் அது எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை. ஆனா அந்த நாட்டை உண்மையிலேயே ரொம்ப கேவலமா ரொம்ப மோசம் ஆக்கிருச்சு அப்படிங்கிறது தான். ஆனா அதே நேரத்துல வெனிசுலா எடுத்தாச்சுன்னா ரொம்ப அப்படியே கேக்க எடுத்து கொண்டு போன மாதிரி அழகா கொண்டு போயிருச்சு. அது நிலைமை வேற. அதே மாதிரி இதுல லிபியாலையும் அதே மாதிரி பண்ணுச்சு. லிபியாலையும் பெரிய அளவுக்கு இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு செலவு சேதாரம் இல்லை. ஆனா வரவு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்ப ஈரான் கொஞ்சம் ஈஸி எடை போட்டுருச்சு போல இருக்கு. அது ஆனா ஒரு 3 மாசத்துக்குள்ள அதோட வெளிச்சம் வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. அதோட இயலாமை முடிஞ்சு போய் அதோட தோல்வி ரொம்ப சீரியஸ் ஆகி போனதுனால என்ன பண்றது தெரியாம பயங்கர மோசமா இது என்ன சொல்றது, இதோட அமெரிக்காவோட நிலைமை ஏன்னா யாராவது என்னமாவது பண்ணி என்னை காப்பாத்துங்களாண்டா, நான் தண்ணிக்குள்ள முங்கிட்டு இருக்கேன், ஈரான் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல்ல நான் முங்கிட்டு இருக்கேன், என்னை காப்பாத்துங்களாண்டா அப்படின்னு சொல்லி இது சொல்ற மாதிரி அப்படியே கூக்குரல் எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. என்னன்னா, அதோட வேட்டை நாய் ஒன்று இருக்கே அங்க இஸ்ரேல். அந்த இஸ்ரேலும் ஈரானை அடிக்க முடியாம அடிச்சா என்ன நடக்கும்னு பயந்து போய் அங்க பக்கத்துல தொக்கா மாட்டியிருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹமாஸா இருக்கட்டும் அல்லது இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும், அவங்கள போய் சும்மா அடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்கங்க இப்ப அடிச்சுக்கிட்டே இருக்கு. வேற வழியே இல்லாம என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, அமெரிக்கா இந்த போரை அப்படி விட்டு போக முடியாது. நாங்க சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த கண்டிஷன்ஸ் ஈரான் ஒத்துக்கறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் இந்த கண்டிஷன் ஒத்துக்க முடியாது. ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். அந்த யுரேனியம் என்ரிச்மெண்டா இருக்கட்டும் அல்லது ஹர்முஸை திறந்து விடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஏற்கனவே பேசிட்டோம். ஆனா அந்த கண்டிஷன் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அமெரிக்கா அப்படியே சும்மாவே அங்க எப்படி இருக்க முடியும்? இருந்தா டெய்லி செலவு, சாதாரண செலவு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு செலவுன்றாங்க. அது தாங்க முடியாத செலவு. இந்த நேரத்துல அமெரிக்கா ஏற்கனவே மிகப்பெரிய கடனாளியா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்நாட்டோட சம்பளம் பிளஸ் அந்த நாட்டை நடத்துறதுக்கே, அதுக்கப்புறம் மிலிட்டரிக்கு கொடுக்குற காசுக்கு இது எல்லாத்துக்கும் கையில காசு வேணும். அதாவது நலத்திட்டங்கள், புதுசா வரக்கூடிய வேற திட்டங்களுக்கு காசு 2வது. ஆனா ஏற்கனவே செலவுக்கே பணம் இல்லாம சோத்துக்கே சிங்கடிக்கும் போது சுகமா சட்டை வாங்குறது எங்க, சுகமா வீடு கட்டுறது எங்க? முதல்ல சோத்துக்கே சிங்கடிக்கிற நிலைமை வந்ததுனால வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன பண்றாங்க, இது வெறுமனே விட்டு போக முடியாது, எடத்தையாவது முடிச்சுட்டு போகணும். அப்ப இவங்ககிட்ட ஈரான்ட்டு என்னத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க, வெற்றி அடைன்னு நினைக்கிறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பந்தர் அப்பாஸ் பக்கத்துல ஒரு மிசைலை போட்டாங்க. அது இவங்க ரிட்டாலியேட் ஒழுங்கா கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஃபுல்லா பண்ண முடியல. அடிச்சிருக்கு, ஒரு பில்டிங்ல அடிச்சிருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டியும் அடிச்சிருக்காங்க. அப்ப அடிச்சோன்னே என்ன ஆகி போச்சு, சரி இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பந்தராபாஸ் பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது ஓமான்ல இருக்கக்கூடிய, ஓமான் நினைக்கிறேன், ஆமா, அங்க இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவோட பேஸை ஈரான் போட்டு தாக்கிட்டாங்க. அது என்னதான் ரிட்டாலியேட் பண்ண முடியும், ஃபுல்லா பண்ண முடியல, தாக்கிட்டாங்க. அப்புறம் அமெரிக்காவோட ஒரு கப்பலை ஒரு 4 மிசைல் அனுப்பிச்சு 3 மிசைல் அவங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு மிசைல் அவங்களால தடுத்து நிறுத்த முடியல. அது கப்பலோட பின்பக்கம் போட்டு சாத்திருச்சு. அது பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 முறை அமெரிக்கா அட்டாக் பண்ணது. இவங்க அமெரிக்காவை திரும்ப கப்பல் அடிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் அவங்களுடைய பேஸ் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல தொக்க மாட்டிக்கிது அந்த பக்கத்துல குவைத். குவைத்ல ஏன் குவைத்ல வந்து ஒரு சில ட்ரோன் அண்ட் மிசைல்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அத எல்லா ட்ரோன் அண்ட் மிசைல்ஸையும் வெற்றிகரமா அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. சரி பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அது வந்து ஜிசிசி கண்ட்ரீஸ் முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சலசலப்பையும் சர்ச்சையும் உண்டாக்கியிருக்கு. எப்படி அடிக்கடி வந்து ஈரான் வந்து எங்கள அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு எண்டு கார்டு இல்லையா? அப்படின்ற மாரி அது ரொம்ப பேசியிருக்கு. ஆனாலும் அப்ப அத வந்து சவுதி அரேபியா ஈரான கண்டிச்சு, குவைத் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கைக்கு நாங்க வந்து ஆதரவா இருக்கோம் அப்படின்னு அ சவுதி அரேபியா சொல்லியிருக்கு. சரி, இப்ப இதோட நிலைமை என்ன அப்படின்னா, இங்க அமெரிக்காவோட பேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா குவைத்ல இருக்கு. அதெல்லாம் போட்டு தாக்கணும் அப்படின்னு வந்து இன்னும் அடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி பஹ்ரைன்ல இவங்களோட ஃப்ளீட் 5 வந்து ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஆனா கூட இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் முற்று முழுசா முடிக்கணும் அப்படின்ற வேகத்துல ஈரான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ஈரானோட அ நிலைமை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்க அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அவர் வந்து உள்ள மறைஞ்சிருக்காரு. யாரு கண்லயும் பெருசா படல. ஒரு சிலர் தவிர படல அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்திருக்கு? இனிமே அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அதனால வேற அமெரிக்கா வந்து இனி பேச்சுவார்த்தையும் இல்ல, இனி அக்ரிமெண்ட்டும் கிடையாது அப்படின்னு நம்ம எதுக்கு இங்க தேவடு காக்கணும்? அப்ப அடிச்சு முடிச்சு கிளம்பணும்னா அடிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையே! அப்படின்ற மாரி ஒரு சூழல் வந்துருச்சு. சரி, இப்ப வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு செய்தி வந்தது. எது? இது நம்ம ஊர்ல உள்ள செய்தி, இது அப்படியே அ அங்க ஈரான், அமெரிக்கா போர் இருக்கு இல்லையா? அதோட சம்மந்தப்பட்ட செய்தி. உரவிலை வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு. பொட்டாஷ் இருக்கு இல்லையா? அது வந்து ரூ. 1850 வித்தது. இன்னைக்கு வந்து ரூ. 2250 விக்குது. அப்புறம் காம்ப்ளக்ஸ் வந்து ரூ. 1550 வித்தது. இன்னைக்கு ரூ. 2100 விக்குது. அதே மாதிரி யூரியாவும், அதுக்கப்புறம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா? அந்த சல்ஃபேட் ஏன்னா எல்லாமே வந்து யூரியா, சல்ஃபேட் எல்லாமே வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து வர்றது. ஓகே. அப்போ அந்த சல்ஃபேட் இது எல்லாமே விலை கூட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி, இங்க விவசாயிகள் வந்து வயித்துல ஈர துணிய போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே நம்ம ரொம்ப தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பெட்ரோல், டீசல்னா கூட விறகு அடுப்பு வச்சுப்போம், சைக்கிள்ல ஓட்டிக்குவோம், நடந்து வைக்கிறோம், மாட்டு வண்டி வச்சு ஓட்டிக்கலாம். அதே நேரத்துல நமக்கு விளைச்சலுக்கு உரம் இல்ல அப்படின்னா, 2027ல நமக்கு விளைச்சல் குறைஞ்சு ரொம்ப பெரிய அளவுக்கு சீரியஸா ஒரு விஷயம் வந்து சேரும்னு சொல்றோம். அதோட இம்பாக்ட் வந்து இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்லயே தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இப்ப வடநாட்டுல வந்து காரிஃப் பருவம் அது என்ன பண்றாங்கன்னு தெரியல. இனி பெரிய அளவுக்கு வந்து போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சூழல்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே. இப்போ விலை கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னத டோட்டலா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எத ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க? நீங்க வந்து ஆபிரகாம் அக்கார்டுல நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னத, ஆ சவுதி அரேபியா, குவைத்து எல்லாம் மொத்த ஜிசிசி கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நோ, நாங்க வந்து கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அக்கார்டு நீங்க வந்து பாலஸ்தீன வந்து தனி நாடாக்குங்க. இங்கே பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க கையெழுத்து போட முடியும்னு வந்து சவுதி அரேபியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு பக்கம் சவுதி அரேபியா குவைத்துக்கு ஆதரவா ஈரானை எதிர்ப்பு தெரிவிச்சாலும், ஏன்னா அது வேற. இது வந்து எப்படின்னா, நீ ஆபிரகாம் அக்கார்ட்ல கையெழுத்து போடுங்க. இஸ்ரேல வந்து எல்லா இடத்துலயும் அலோவ் பண்ணுங்க. அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் எப்படி அலோவ் பண்ண முடியும்? நீ தான் தோத்துட்டியேடா! நீ அமெரிக்காவும் தோத்துருச்சு, இஸ்ரேலும் தோத்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆபிரகாம் அக்கார்டுக்கு இதாக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இனி அக்கார்டுங்கிறது எதுவும் கிடையாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு நேரத்துக்கு ஒண்ணு பேசுவார்ல. என்ன சொல்றாரு? ட்ரம்ப் வந்து காலையில 9 மணிக்கு என்ன சொல்றாரு? "ஐ வில் ப்ளோ அப் கியூபா." கியூபா வந்து அப்படியே ஊதி தள்ளிருவேன், சிதைச்சிருவேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து 5 மணிக்கு என்ன இது 2 மணிக்கு என்ன சொல்றாரு வந்து, "நான் வந்து ஈரான வந்து ஊதி தள்ளிருவேன்" அப்படின்றாரு. 5 மணிக்கு என்ன சொல்றாரு? "ஓமான ஊதி தள்ளிருவேன்" அப்படின்றாரு. இந்த மாரி ஒரு கிறுக்கு பயலத்தான் கிறுக்கு பயலன்னு சொல்லக்கூடாது. ஒரு 80 வயசு முதியவர் இல்லையா? ஒரு கிறுக்கு அதிபரத்தான் 70% அமெரிக்க மக்கள் அ தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து காரி துப்புறாங்க அப்படின்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஓகே. இப்ப வந்து அ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உலகத்துல இருக்க ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து இந்த போர்னால சஃபர் ஆகுது. என்ன ஒரு பக்கம் வந்து ட்ரேடு கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து சப்ளை கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி போயிருச்சு. சப்ளை செயின் வந்து பயங்கர பிரச்சனையாயிருச்சு. பெட்ரோலியம் ப்ராடக்ட் கிடையாது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்கல. ட்ரேடு கீடு எதுவுமே இல்லாம பயங்கர மோசமா போனதுனால, இப்ப வந்து உலக அளவுல ஏகப்பட்ட கம்பெனிகள் நஷ்டத்த சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு பெரிய உலகத்துக்கே பெரிய அலார்மிங் சிச்சுவேஷன். 2007, 8ல வந்த ரிசெஷன விட அதிகமா இப்போ உலகமே வந்து ஸ்தம்பிச்சு போய் நிக்குது.
பிகாஸ் ஆஃப் அமெரிக்கா, பிகாஸ் ஆஃப் ஹர்மோஸ், பிகாஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்டூபிடிட்டி. அப்படி ஆனால் அவங்களுடைய ஸ்டூபிடிட்டிங்கிறத விட அவங்களுடைய வந்து ஒரு சுயநல பிண்டம். அவங்க அவங்க வந்து உலகத்தையே ஆட்டி படைக்கணும் இன்னும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா மண்டையில ஓங்கி ஒரு தட்டு தட்டி உட்கார வைக்கிற நிலைமையில வந்துட்டாங்க. அதனால இப்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்ப அதனால நான் வந்து ஹர்மோஸ் க்ளோஸ் பண்ணி நம்பர் உட்காந்துக்க நீ வந்து பாடுறா நிக்கிறனால இப்போ உலக அளவுல இப்போதைக்கு இந்த மாதிரி சப்ளை செயின் பிரச்சனை ஆயிடுச்சா. ஏகப்பட்ட கம்பெனிகள். ஏன்னா ஒரு இன்புட் காஸ்ட்டும் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்ல இன்புட் காஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங்கும் அல்லது வந்து ப்ராசஸிங்கும், அதுக்கப்புறம் வந்து சப்ளை, அப்படி கரெக்டா வந்து போயிட்டே இருந்தா தான் கம்பெனி வந்து ரன் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒரு 10%, 15%, 12%, சில இதில் 5% லாபத்தோட கம்பெனியும் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் இடையில எக்ஸ்பெண்ட் பண்றதா இருந்தால் பேங்க்ல லோன் வாங்கி அங்கங்க வாங்கி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து 50 கோடி ரூபா கம்பெனி நாளைக்கு 500 கோடி ரூபா கம்பெனியா மாற முடியும். கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து சப்ளை செயின் எல்லாம் கட் ஆகி போச்சு, இன்புட் காஸ்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு அப்படின்னா உள்ளதுக்கே வழி இல்லை அப்படின்னா 100 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனி இப்போது 80 கோடி ரூபா டேர்ன் ஓவர் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நஷ்டத்துல போய் நிற்கும். அப்ப ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஆனா வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. சம்பளம் வந்து இன்கிரிமெண்ட் போட்டே ஆகணும். இந்த மாதிரி சூழல்ல இவங்களுக்கு வந்து செலவு அதிகமாகவும் வரவு கம்மியாகவும் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்றது நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேர்க்க முடியல. கப்பல் கப்பல் வந்து சுத்தி சுத்தி போகணும் இருக்கு. அதுக்கான காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்சூரன்ஸ் காஸ்ட், கப்பலோட இன்சூரன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை மொத்த உலகத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும். அதுக்கு என்னன்னா இப்ப ஈரான் வந்து முக்கியமான இடத்துல இருக்கு அப்படின்னா ஈரானை தானே போய் அடிச்சாங்க. அவன் அடிச்சா அவன் திருப்பி அடிக்கத்தான் செய்வான். ஈரான் வந்து அடிச்சதுக்கு அப்புறம் ஐயா சாமி கால் விழுந்து இருப்பாங்க. ஈரான் திருப்பி அடிக்கிறான். அவனோட பலம் வந்து இப்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சவுதி அரேபியா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இந்த ரீஜன்ல வந்து நாங்க யாரை ஆதரிக்கணும், எப்படி இருக்கணும், எங்களோட டிஃபென்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அமெரிக்கா இனிமே எங்களுக்கு வேண்டாம்னு ஏற்கனவே சொன்னாங்கல்ல. அதை வந்து இப்ப ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா தே ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டில், தே ஆர் ஸ்டாண்டிங் அலோன் அண்ட் தே ஆர் ஸ்டாண்டிங் ஹை அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப பயங்கர என்ன சொல்றது, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சவுதி சவுதி அரேபியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யுஏஇயோட நிலைமை என்ன அப்படின்னா யுஏஇ நிலைமை உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு. நான் நேத்தான் வந்து வந்த தகவலை வச்சு சொல்லிட்டு இருந்தேன். யுஏஇ வந்து கொஞ்சம் மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பந்தராபாஸ் பக்கத்துல குண்டுகிட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தாக்குதல் நடத்தி அப்புறம் இவங்க வந்து ஈரான் திரும்ப பதில் தாக்குதல் ஆரம்பிச்ச உடனே துபாயில இப்ப இன்னைக்கு வந்த தகவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்குன்னா 28 இன்னைக்கு மத்தியானம் நான் வந்து பேசும்போது வந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல கூட்டமே இல்லை. நிறைய பேர் என்ன கூட்டம் இருக்கிற கூட்டம் எப்படின்னா துபாயை விட்டு வெளியில ஊருக்கு போறவங்க குடும்பத்தை பூரா ஊருக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. இனிமே பொழைச்சு கிடந்தா பாத்துக்குவோம், நம்ம தேவைப்பட்டா வந்துக்குவோம், இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு லீவ்ல இருப்போம்னு ஏகப்பட்ட பேர் கிளம்பி போயிருக்காங்க. அதாவது ஏர்போர்ட்ல இருந்து வெளியில போற ஆட்கள் அதிகம், ஏர்போர்ட்டுக்கு உள்ள வர்ற ஆட்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசுறேன், மேன்போர் ஆட்கள் சம்மந்தப்பட்ட பேசுறேன், அப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசுறேன், ஒரு ஒரு 7-8 விதமான ஆட்கள்கிட்ட பேசுறேன். அவ்வளோ பேரும் வந்து கிட்டத்தட்ட ரத்த கண்ணீர் வடிக்காத குறை. ஓகே. அப்புறம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலை இல்ல. நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து உண்மையில பேன்னு காத்தாடி கிடக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல 1200 திராம் வந்து ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் இல்ல சில நேரத்துல வந்து 24 ஹவர்ஸ் வாங்கக்கூடிய ஹோட்டல்ல இப்ப 85 திராம்ஸ் 120 திராம்ஸ் வாங்கிட்டு இருக்காதுல. இப்ப திரும்ப வந்து அங்கேயும் ஆள் இல்ல. ஆக்குபன்சி குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபிளைட் வந்து 20% ஆக்குபன்சி தான் ஃபிளைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதுக்கு காரணம் வந்து அமெரிக்கா அங்க அடிச்சது. ஒருவேளை அமெரிக்கா வந்து சைன் பண்றாங்க, பரவாயில்ல அமெரிக்காவும் ஈரானும் சைன் பண்றாங்கன்னு சொன்ன உடனே தான் மக்கள் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. அடுத்த கட்டத்துக்கு பண்ணிடலாம்ப்பா, அப்புறம் ஹர்மோஸ் திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த சந்தோஷத்துல வந்து மண்ணள்ளி போட்டாங்க அமெரிக்கா. ஸோ இப்ப நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்ம என்ன இந்தியா, அப்புறம் அரபு நாடுகள், அதுக்கப்புறம் அங்க வேலை பார்க்குறவங்க, அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க, அவ்வளவு பேர் தலையிலையும் மண்ணள்ளி போட்டது அமெரிக்கா. மண்ணள்ளி போட்டு அங்க உட்காந்து டெய்லி வந்து ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு ஒரு நாள் வந்து பினாத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த ட்ரம்ப். சரி, இப்போ கடைசியா வந்து ஒரு செய்தியோட சொல்லி முடிப்போம். இப்ப ட்ரம்ப்னால என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு முக்கியமான எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆயில் மார்க்கெட் கீழே இறங்கவே இறங்காது. $100, $98, $95, $110, இப்ப 130, $140 போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போனாலும் $100 கீழே இறங்கவே இறங்காது. எது வரைக்கும் அப்படின்னா 2032 வரைக்கும் ஆயில் மார்க்கெட்டு கீழே இறங்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இந்தியாவில் நம்ம கையில் வச்சிருக்க ரிசர்வ் வந்து பத்தாது. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம மேல வரியை போட்டு தீட்ட போறாங்க.
இப்போ வரி போட்டு திட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் அதானியோட சொத்து வந்து கரையக்கூடாது, அம்பானியோட சொத்து கரையக்கூடாது, அப்புறம் குஜராத்தியோட சொத்துல எதுவும் கரையக்கூடாது. அதே நேரத்துல என்ன பண்றாங்க, இப்ப அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல யார்ரா இந்த மாரி பெரிய ஆளா இருக்காங்க? இதுல வந்து ஒரு ஆள் வந்து அகமது புகாரி அப்படின்னு சொல்லி, ஆ இவரு ம இந்த பிஎஸ் அப்துல் ரஹ்மான் அவரோட பையன். அவர் வந்து வேணும்னே ஈடில போட்டு 31 மாசம் ஜெயில்ல போட்டு, அப்புறம் வந்து அவரோட அந்த எனர்ஜி இருக்கே நம்ம 1200 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடியத வந்து அ என்னது இன்சால்வன்சி பண்ண வச்சு, அத வந்து அதானி வாங்கிட்டாய்ங்க. அத வந்து ஆக்சுவலா 3000 மெகாவாட் உற்பத்தி திறனா கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணவர, இங்க வந்து வேற யாரும் தொழில் பண்ணிறக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அத பத்தி அகமது புகாரிய பத்தி ஒரு தனி வீடியோவா டீட்டெயில்டா போடலாம்ன்னு இருக்கோம். அதே மாதிரி இப்போ கேரளால இது பார்த்தீங்கன்னா, அ இவர் இருக்காரு யூசுப் அலி, நம்ம லூலு. அவர் மேலயும் வந்து ஒரு குற்றச்சாட்ட லேசா அப்படி ஆரம்பிச்சிருக்கோம். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் இங்க இதுல வந்து டிமார்ட் அண்ட் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இவங்க 2 பேர் பார்வையும் எங்க வந்து சேர்ந்திருக்குன்னா, இங்க சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா? அது லெஜெண்ட் சரவணா இருக்கட்டும், சூப்பர் சரவணா இருக்கட்டும், ஜெயச்சந்திரனா இருக்கட்டும், இந்த மாரி ஆட்கள் மேல பார்வை பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆகப் போகுது? அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொளியில சந்திப்போம். அ நம்ம வந்து இப்ப இருக்கிற அப்டேட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, அ கல்ஃப் வார் அடுத்து இன்னும் தீவிரமா தான் ஆகப்போகுதுன்னு சொல்றாங்க. தீவிரமாகாம இருந்தா நல்லதுதான். ஆனா, இப்ப இருக்கிற சூழல் வந்து தீவிரம் ஆகப் போகுது. ரொம்ப குறிப்பா துபாய், அபுதாபி வந்து மோசமா பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.